நேபுசரதான் 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நேபுசரதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமைச் சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடிவந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசரதான் சிறைகளாக கொண்டு போனான். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவற் சேனாதிபதியாகிய நேபுசரதான் திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெண்கலத் தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தையெல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்புச் சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். பசும்பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்குத் தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவற் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. அந்த தூண்களோவெனில் ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதைச் சுற்றும். 4 விரற்கடை அதன் கனம். உள்ளே குழாயாயிருந்தது. அதன் மேல் வெண்கலக் குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. 96 மாதளம் பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. குமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதளம் பழங்கள் 100. கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை பிடித்துக் கொண்டார்கள். 1 மாதம் சென்ற பின்பு பாபிலோன் ராஜாவின் காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் என்பவன் எருசலேமுக்கு வருகிறான். இவன் 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே எருசலேமுக்கு வருகிறான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. நேபுசரதான் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறான். தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். எருசலேமில் உள்ள தேவாலயம் கர்த்தருக்கு பரிசுத்தமான வாசஸ்தலமாகும். இங்கு யூதா மனுஷரின் முற்பிதாக்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. ஏசாயா 64:11. நேபுசரதான் எருசலேமில் உள்ள ராஜாவின் அரமனையையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பின்பு தனக்கு ஒரு அரமனையை கட்டினார். நேபுசரதான் அக்கினியினால் சுட்டெரித்தது சாலமோன் ராஜா கட்டின அரமனையாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நேபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டு அதோடு எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போடுகிறான். காவற் சேனாபதியாகிய நேபுசரதான் கல்தையரின் இராணுவத்தாரோடு எருசலேமுக்கு வந்திருக்கிறான். அவர்கள் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். பாபிலோன் தேசத்தார் எருசலேமுக்கு விரோதமாக 18 மாதங்கள் முற்றுகை போட்டிருந்தார்கள். முற்றுகை காலம் அதிகமாய் இருந்தது.
ஆனாலும் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவினிடத்தில் உடனே சரணடைய வரவில்லை. இதனால் கல்தையருக்கு யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் மிகுந்த கோபம் உண்டாயிற்று. தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக கல்தையரின் இராணுவத்தார் எல்லோரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராய் இராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஏசாயா 25:2. நேபுசரதான் யூதாவின் மனுஷரில் அநேகரை தன்னுடைய தேசத்திற்கு சிறைகளாக கொண்டு போகிறான். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவற்சேனாபதியாகிய நேபுசரதான் சிறைகளாக கொண்டு போனான். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் தப்பினவர்கள். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவற்சேனாபதியாகிய நேபுசரதான் திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். நேபுசரதான் கர்த்தருடைய ஆலயத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போடும்போது அங்கே பரிசுத்த பணிமுட்டுக்கள் ஏராளமாய் இருக்கிறது. இவையெல்லாம் யூதருக்கு மிகவும் முக்கியமானவை. நேபுசரதான் தேவாலயத்தில் இருந்த எல்லாவற்றையும் தன்னுடைய தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ஒன்றையும் மீதியாய் வைக்கவில்லை. பசும்பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவற்சேனாபதி எடுத்துக்கொண்டான். நேபுசரதானோடு கல்தையருடைய இராணுவத்தார் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளவைகளை கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தையர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். கல்தையரின் இராணுவத்தார் கொண்டு போனது எல்லாமே வெண்கலங்கள். இவை பொன்னையும் வெள்ளியையும் விட குறைவான மதிப்புள்ளவை. கல்தையரின் இராணுவத்தார் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடும்போது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் உடைத்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயமும் ஆலயத்தில் உள்ள பரிசுத்த பணிமுட்டுகளும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். கல்தையரோ கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உடைத்து போட்டு அவற்றை தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாயிருந்த சகலமும் எருசலேமை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தர் நம்மை பாதுகாக்கவில்லை என்றால் நமக்கு மெய்யான பாதுகாப்பு வேறு எதுவும் கிடையாது. கர்த்தர் எருசலேமை விட்டு விலகி போன பின்பு அவர்களுடைய தூண்களோ அலங்கங்களோ எருசலேமின் குடிகளை பாதுகாக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள தூண்கள் அலங்காரத்திற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தூண்களுக்கு யாகின் என்றும் போவாஸ் என்றும் பெயர். யாகின் என்னும் பெயருக்கு கர்த்தர் ஸ்தாபிப்பார் என்றும் போவாஸ் என்னும் பெயருக்கு அவருக்குள் பலமுள்ளது என்றும் பொருள். கல்தையர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களை உடைத்து போட்டதினால் கர்த்தர் இனிமேல் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஸ்தாபிக்க மாட்டார் என்பதற்கும் கர்த்தருடைய வல்லமை இஸ்ரவேல் ஜனத்தாரோடு தங்கியிருக்காது என்பதற்கும் அடையாளமாயிற்றே. கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள 2 வெண்கல தூண்களை பற்றி இங்கு விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. அந்த தூண்களோவெனில் ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதை சுற்றும். 4 விரற்கடை அதன் கனம். உள்ளே குழாயாயிருந்தது. அதன் மேல் வெண்கல குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. 96 மாதளம் பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. குமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதளம் பழங்கள் 100. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த 2 தூண்களும் எவ்வாறு செய்யப்பட்டன என்று 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் 2 வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூண் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு
12 முழ நூல் அளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட 2 கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேல் உள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னர்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது. 1 ராஜாக்கள் 7:15 முதல் 17 வரை. தூண்களை பண்ணின விதமாவது, தலைப்பின் மேல் உள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் 2 வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தில் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேல் உள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாயிருந்தது. 2 தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. 1 ராஜாக்கள் 7:18 முதல் 22 வரை. யூதாவின் அக்கிரமம் அதிகமாயிற்று. அவர்களுடைய அக்கிரமங்கள் நிவர்த்தியாவதில்லை. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போனார். இதனால் எருசலேமுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. கல்தையர்கள் எருசலேமை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் கொள்ளையடித்து தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விடுகிறார்கள். யூதா மனுஷருடைய அக்கிரமம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் போல் இருக்கிறது. நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். 1 சாமுவேல் 3:12 முதல் 14 வரை. சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. இந்த தூண்களும் கடல் தொட்டியும் செய்யப்பட்ட போது அதில் ஏராளமான வெண்கலங்கள் பயன்படுத்தப்பட்டது. இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாய் இருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவு என்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. 1 ராஜாக்கள் 7:47. இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது. 2 நாளாகமம் 4:18. வியாபாரம் பண்ணுகிறவர்கள்தான் பொருட்களை நிறுத்து பார்த்து விற்கவும் வாங்கவும் செய்வார்கள். கல்தையரின் இராணுவத்தாரோ தேவாலயத்தை கொள்ளையிட வந்திருக்கிறார்கள். கொள்ளைக்காரர்கள் ஒன்றையும் நிறுத்து பார்த்து கொள்ளையிட மாட்டார்கள். தங்கள் கண்களில் பட்டதையும் கைகளில் சிக்குவதையும் எடுத்துக் கொள்வார்கள். அதுபோலவே கல்தையரின் இராணுவத்தார் தேவாலயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு கொண்டு போய் விடுகிறார்கள்.